ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்னன்னா இந்த கீரை வகைகள் அறுவடை பண்ணுற டைம் ஆயிடுச்சு. நமக்குண்டான காய்கறி நம்ம வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் காண இடம் இருக்கிற இடத்துல நமக்குண்டான காய்கறி நம்மளே எப்படி அறுவடை செய்கிறது, அதுவும் என்னன்னா நான் சவுதி யாம்புங்கிற பகுதி, அதாவது கடல் கிட்டத்தட்ட ஒரு பக்கத்தில் இருக்குது, அந்த மண்ணில் எப்படி விளைய வைக்கிறேன்னு சொல்லிட்டுனா இந்த யூடியூப் சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணேன். வாங்க இப்போ இந்த கீரையை எப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? இந்த கீரையோட நேம் நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன். இது என்ன கீரைம்மா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க பொன்னாங்கண்ணி கீரை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பொன்னாங்கண்ணி கீரை கிடையாது. இது என்னன்னா சகப்பு தண்டு கீரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் நெட்டில் செக் பண்ணி பார்த்தேன். அப்படி யாராவது இந்த கீரையோட நேம் யாருக்காவது தெரியும்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ என்னென்னா வாங்க கீரையை நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். சரி வாங்க. இது ஓரளவுக்கு ஸ்டேஜ் வந்துடுச்சு. நான் பெரிய பெரிய தண்டு கொஞ்சம் ஹைட்டாக இருக்க எனது செடி இலையும் அது மாதிரி இலை நல்லா பெருசாக இருக்க செடிகளையும் அதுதான் நமக்கு ஒரு ஸ்டேஜ் வெட்டுற பக்குவம். சரிங்களா? அதாவது அறுவடை பண்ணுற டைம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேஜ் தான் ஆனால் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. நம்ம ரொம்பவும் டைமும் விட்டுறக்கூடாது. அப்படி விட்டுச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த கீரையை மட்டும் சொல்கிறேன். இந்த கீரைகள் என்ன ஆகும்னா அதோட தண்டு ரொம்ப பெருசாக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த தண்டு பெருசாக ஆயிடுச்சுன்னா இலைகள் சாப்பிடக்கூடாது. அந்த தண்டை மட்டும்தான் நம்ம எப்படின்னா ஒரு முருங்கைக்காய் என்ன பண்ணுவோம், முருங்கைக்காய் அந்த தண்டு அது இதுதான் முருங்கைக்காய். அதே மாதிரி இந்த செடியோட தண்டை மட்டும்தான் நம்ம பொரியல்மா வைக்கிற மாதிரி இருக்கும். இலையை சாப்பிடக்கூடாது அப்படின்னு எனக்கு இந்த விதை தந்தவங்க தான் சொல்லவே செஞ்சாங்க. அதனால நம்ம ஓரளவுக்கு மீடியமாகவே நம்ம எடுத்துக்கிட்டோம். இதில் ஆனால் ஃபஸ்ட்டு இந்த மண்ணில் போட்டதுக்கப்புறம் சீக்கிரமாக அந்த என்னென்னா செடி கண் வெளியே எட்டி பார்க்கல. ஏன்னா இந்த மண் எல்லாமே, அதாவது இந்த கடல் மண் எல்லாமே ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்களா, அதனால இதோட டைமிங் ரொம்ப அதிகமாக எடுத்துருந்துச்சு. நான் இடையில நான் சொல்லியிருந்தோம்ல இந்த விதைகள் உரங்கள்லாம் போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னால் யூரியா உரங்கள் அது போட்டனால தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப ஹைட் வந்துச்சு. இந்த மண்ணோட இப்போது கண்டிஷன்லாம் ஓரளவுக்கு விவசாயத்துக்குண்டான செட் ஹைட் வந்துருக்கு. இனி வரக்கூடிய ஃபியூச்சரில் நம்ம ஏதாவது ஒரு காய்கறியை இந்த மண்ணில் போடும்போது சீக்கிரமாக அதுக்குண்டான நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்ஷால்லா நமக்கு வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு கட்டு 2 கட்டு கிட்டத்துக்கு எப்பவுமே கிடச்சிடுச்சு. வாங்க இப்போ அடுத்த கட்டு போய் எடுக்க போவோம். இதே மாதிரி யார் உங்களோட வீட்டில் கொஞ்சமாக இடம் இருக்குது, இந்த மாதிரி காய்கறி எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன காய்கறிலாம் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன். எனக்கும் விவசாயம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை தான். ஆனால் என்னென்னா நம்மள்ட்ட இடம் கிடையாது. இல்லை, இது ஏதோ நம்ம சவுதியில் யாம்புங்கிற பகுதியில் நம்மளோட கேம்பு, நம்ம இருக்க ரூமுக்கு வெளியே கொஞ்சம் இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல தான் நம்ம இதே மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வெளியெல்லாம் கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா எனக்குலாம் விவசாயம் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வம். எனக்குலாம் 1 ஏக்கர் 2 ஏக்கர் இடம்னா கதைச்சி வச்சுங்க. இந்த ஃபாரின் வாழ்க்கையை விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் தான் பண்ணுவேன். ஏன்னா விவசாயம்னா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னா நமக்கு உண்டான சாப்பாடை நம்மளே நமக்கு தேவையான என்னென்ன காய்கறி என்னென்ன விதத்தில் எப்படி வேணால் நம்ம அறுவடை பண்ணி நம்மளே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அறுவடை பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நான் வெட்டி எடுத்துட்டேன். ரொம்ப வளவளன்னு பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு தண்டை கீழே உள்ள நார்மலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கீரை வகைகள் எல்லாமே அந்த வேரோட தான் பிடுங்கி எடுப்பாங்க. நான் ஃபஸ்ட் டைமாக அந்த கீழே கொஞ்சம் அந்த தண்டை விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சப்போஸ் வளர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு நினச்சி நான் கட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். சரிங்களா? வரக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கீரை இருக்குது, அதாவது சின்ன சின்ன கன்றுகள்லாம் இருக்குது. அதை நான் இன்னும் வெட்டி எடுக்கலை. சரிங்களா? அதனால அது அப்படியே இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு
3 கட்டி கீரை கிடச்சிருக்கு சரிங்களா. வந்து நம்ம ஊரில் இப்போ கீரை இந்த கீரை அதாவது என்ன சிவப்பு தண்டு கீரை என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உருளைக்கிழங்கு நம்ம வெட்ட போகிறோம். வந்து உருளைக்கிழங்கு நம்ம எடுக்க போகிறோம். அந்த உருளைக்கிழங்கு எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா உடனுக்குடன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.